فقد قال الله تعالى في محكمه الفرقان العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. وقال الله تعالى في آية أخرى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إحراق الدم إنه ليأتي يوم القيامة بقرونها وأشعارها وأضلافها أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. புகழனைத்துமே வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஈருலகம் தலைவர் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னவர்களின் அடிச்சுவற்றை நயந்தவராக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பெருமக்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தன்று இறைவனது இல்லம் நாடி வந்திருக்கும் என்னும் வரவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் என்றென்றும் நிலவிக் கொண்டே இருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாத்துல எல்லா விதமான காரியங்களுக்கும் தியாகம் தான் முன்னுரிமை, தியாகம் தான் அஸ்திவாரம். இந்த தியாகம் இருந்தது என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழ்விலும் இருளத்திலும் நம்ம சிறந்த ஒரு அடியானாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினார், நபிமார்களை விசேஷ நபிமார்களையும் அனுப்பினார். எல்லா நபிமார்களுக்கும் எல்லா மனித குலத்திற்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தலைவரான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆனால் அவர்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பது எப்படி என்று சொன்னால், எப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நுபுவத்தை தேர்ந்தெடுக்கின்றார் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது தியாகத்தை மேற்கொள்கின்றார்களோ, தியாகத்தை வெளிக்கொணர்ந்து வருகின்றார்களோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களையே நபிமார்களாக அந்தஸ்தை உயர்த்துகின்றார். நபிமார்களாக கொடுக்கணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் ஒரு சோதனை ஓட்டம் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அந்த சோதனை ஓட்டங்களிலே அவர்கள் எப்படி வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை இந்த உலக மக்கள் அனைவர்களும் உணர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா காட்டினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா காட்டிய சோதனை, அவர்கள் எப்பேற்பட்ட தியாகியானார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி தன் மகனையும் அளிப்பதற்கு எந்த விதமான சூழலையும் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி அளிப்பதற்கு தயாரானார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர்களை விட்டு இவர்கள் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை. தான் பெற்றெடுத்த மகன் போயிட்டு போதும் வந்தார்கள். அதனால் அவர்கள் பெரும் நபியாக பெரும் கூட்டத்திற்கு நபியானார்கள். வரலாறு இன்றதும் படித்துக் கொண்டிருக்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களால் பாலங்கிடத்திலே தள்ளப்பட்டு, அடிமைகளால் எடுத்து சந்தையிலே விற்கப்பட்டு, சிறையிலே அடைக்கப்பட்டு, இது போன்ற எத்தனையோ சோதனைகள் எல்லாம் தாண்டி, எல்லா விதமான விஷயங்களையும் தாண்டி தங்களுடைய தியாக மனப்பான்மை வெளிக்கொண்டதன் காரணமாக எந்த நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டார்களோ அதே நாட்டில் ஜனாதிபதியாக, மந்திரியாக ஆகின்றார்கள். அல்லாஹ் தஆலா பெரும் வெற்றியை கொடுக்கின்றான். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்வுதான். ஹஜ்ரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு பிறப்பதற்கு முன்பதாகவே தந்தை இழந்து, பிறந்த சில நாட்களிலேயே தாயையும் இழந்து, போக போக தனக்கு பக்கபலமாக இருந்த மனைவி, தன்னுடைய பாட்டனார் என அனைவரையும் ஒவ்வொருவராக இழந்து எல்லா தியாகத்தையும் வெளிக்கொணர்ந்துவதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அங்கே நபித்துவத்தை கொடுத்து தன்னுடைய ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குகின்றார், பெரிய சரித்திரத்தை உருவாக்குகின்றார். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தாலும் சரிதான். நமக்கு முக்கியம் இப்பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாமே கேள்விப்பட்டு இருப்போம். வருஷம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம். தோண்ட நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அவருடைய தியாகத்தினுடைய விஷயத்திலே. நாம் இன்னைக்கு அடையக்கூடிய ஒரு நாளுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னா, போன வருஷம் நம்மளால 2 பெருநாளையும் ஒழுங்கா கொண்டாட முடியல. இந்த வருஷம் நோன்பு பெருநாளை நிம்மதியான முறையில தொழக்கூட முடியல. ஆனால் வரக்கூடிய ஈதுல் அல்ஹா, வரக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளுடைய அந்த திருநாள் நமக்கு நிம்மதியான நாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும். அந்த நாளிலே நல்ல முறையிலே நம்முடைய வணக்கங்களை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாள் நமக்கு மிகவும் ஏற்றமான ஒரு நாள் என்று சொன்னால் எப்ப அப்படி ஆகும்னு சொன்னா, நாம எப்ப தியாகத்தை வெளிப்படுத்துகின்றோம். இந்த குர்பான் என்று சொன்னால், குர்பானி என்று சொன்னாலே அது தியாகம் தான். தியாகம் இருக்க வேண்டும்.
நம்ம பெருநாளைக்கு காலையில பாட்டு மட்டும் சில வீடுகள்ல ஓடும், தியாகம் என்பது குர்பான்மை குர்பான்மை குர்பான் அப்படின்னு சொல்லி பாட்டை மட்டும் சவுண்டா போட்டுட்டு எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து கறி எப்படா வரும் வாளி எப்ப வரும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து வாளி வந்த உடனே எடுத்து போட்டு கறியை போட்டு சமைச்சிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் குர்பான் கிடையாது. குர்பான் என்று சொன்னால் முழுவதுமாக தியாகத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விசேஷங்கள் நடக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற காரியமா இருக்கட்டும், அல்லது அந்த பிள்ளைக்கு சுண்ணத்து வைக்கிற காரியமா இருக்கட்டும், அல்லது பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்து விட்டால் நம்ம வீடுகளிலே செய்யக்கூடிய சடங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இறங்கி செஞ்சுட்டு, திருமணமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே நம்மளுடைய வீடுகளில் நாம எல்லா வேலைகளையும் ஓடி 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 செஞ்சுட்டு 2 நாட்கள் 3 நாட்கள் 1 வாரம், திருமணம் என்று சொன்னால் 1 மாதங்கள் கூட ஆகலாம். அப்படி ஓடி ஓடி செஞ்சு விட்டு அந்த காரியம் முடிவடைந்து ஒரு நிம்மதியாக உட்கார்ந்து பொழுது, என் பிள்ளை கல்யாணத்தை நான் எந்த அளவுக்கு ஓடி ஓடி செஞ்சேன், என் பிள்ளைக்கு பேர் வைக்கக்கூடிய விஷயத்திற்காக வேண்டி நான் எந்த அளவுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சேன், என்னுடைய வீட்டிலே இந்த விசேஷத்திற்காக வேண்டி நான் என்னுடைய வாழ்விலே எந்த அளவுக்கு வேலைகள் செய்திருக்கின்றேன் என்று பெருமைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான், அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகத்தையே மனப்பான்மையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்பானிக்காக வேண்டி நாம எவ்வளவு தியாகம் செய்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குர்பானியுடைய வரலாறே தியாகம் தானே, இந்த குர்பானியுடைய வரலாறே தியாகம் தானே. இது யாருடைய வழிமுறை? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை. இந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையில என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தியாகம் தான் இதுல எல்லா விதத்தாருக்கும் அஸ்திவாரமாக இருக்கும். தியாகத்தை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாக மனப்பான்மையோடு இருந்தார்கள். பிறந்த குழந்தை சிறு வயதிலே இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் உணவு ஊட்டுகின்றார்கள். அந்த இடத்திலே ஆரம்பிக்கின்றது, தாயே இந்த உணவு நீங்கள் எனக்கு கொடுக்கிறீங்க, இந்த உணவு உங்களுக்கு கொடுத்தது யார், உங்களுக்கு எப்படி வந்துச்சு? தாய் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை எனக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறாரு, உன்னுடைய தந்தை வாங்கி கொண்டு வராரு, நான் உனக்கு கொடுக்கிறேன். தந்தைக்கு யார் கொடுக்கிறார்? அரசர் கொடுக்கிறார், அரசாங்கம் கொடுக்கின்றது. என்றால் அரசர் இடத்துல வேலை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அப்ப அந்த அரசாங்கத்திற்கும் அரசருக்கும் யார் கொடுக்கின்றார்? இப்படியாக கேள்வி கேட்டு கேட்டு கடைசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். அப்ப இதையெல்லாம், இந்த உணவு வகையை எல்லாம் கொடுப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்க வேண்டும். யோசிக்கிறார், சூரியன் மாலையில் மறைந்து விடுகின்றது, சந்திரனா காலையில் மறைந்து விடுகின்றது. மறையக்கூடியது அல்ல, நம்முடைய கண்களுக்கு தெரிந்து விட்டால் மறையக்கூடியது அல்ல நம்முடைய இறைவன். இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை தேடுகின்றார்கள். அந்த சக்தியை தேடி கிடைக்கின்றது அல்லாஹ்வினுடைய அசரீர்கள், அல்லாஹ்வினுடைய வஹீகள் கிடைக்கின்றது. அல்லாஹ்வினுடைய எல்லா விஷயங்களும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. கிடைக்கப்பெற்று தாய் கவலைமூட்டக்கூடிய நேரத்திலே தாயுடைய பாசத்தை பார்க்காமல் அங்கே இறைவனை தேடினார்கள். அங்கே தன்னுடைய பாசத்தை எடுத்து தியாகம் செய்து இறைவனை தேட ஆரம்பித்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயது, தனக்கு குழந்தை இல்லையே என்ற ஒரு பெரும் இயக்கம், தனக்கு தள்ளாத வயதாகிவிட்டது. மனைவிக்கோ 85 வயதுகள் நிரம்பி விட்டது. இந்த நேரத்திலும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, இறைவா எனக்காக வேண்டிய அழகான ஒரு சந்ததியை உருவாக்கித்தா என்பதாக துஆ செய்கின்றார்கள். அந்த துஆவிலே எவ்வளவு அழுதிருப்பார்கள், எத்தனை வருடங்களாக அழுதிருப்பார்கள். சரித்திரம் பின்னால் ஒரு விஷயத்திலே சொல்லுகின்றது. சரித்திரம் பின்னால் ஒரு விஷயத்தில் அழகான முறையிலே சொல்லி காட்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்காக வேண்டிய இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். ஆண் குழந்தை அல்லாஹ் தஆலா அழகான சந்ததியை கொடுக்கின்றார். ஹஜ்ரத் இஸ்மாயில் என்பதாக பெயர் சூட்டுகின்றார்கள். பிறந்த குழந்தையும் தன்னுடைய மனைவியும் யாருமில்லாத ஒரு பாலைவனத்திலே சென்று விட்டு வா என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. தியாகம், அடுத்த தியாகத்தை மேற்கொள்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே பேசல, மனைவியிடத்திலும் எதுவும் பேசல. தன்னுடைய பச்சிலம் குழந்தையை கொண்டு போய் பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டு திரும்பி வருகின்றார்கள். மனைவி கேட்கின்றார்கள், உங்களுடைய விருப்பமா இறைவனுடைய விருப்பமா? இறைவனுடைய விருப்பம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய விருப்பம் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வார். மனைவியினுடைய தியாகம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியினுடைய தியாகம். அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. பிறகு வருகின்றார்கள். ஊருக்குள்ள மக்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாகின்றது. பிறந்த குழந்தை சின்ன பிள்ளையாக வளரக்கூடிய ஒரு சமயம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வகி வருகின்றது. உங்களுடைய மகனை அறுத்துபடி கனவு காட்டுகின்றார்கள். இப்ராஹிமே நீங்கள் ஈன்றெடுத்த உங்களுடைய மகனை அறுத்து விடுங்கள், கத்தியை கொண்டு அறுத்து விடுங்கள், அவர்களுடைய கழுத்தை அறுத்து விடுங்கள் என்பதாக கனவு தோன்றுகின்றது.
ஷைத்தானுடைய தூண்டுதலா அல்லாஹ்வுடைய ஆணையா என்பதாக தெரியாமல் 3 நாட்கள் யோசிக்கின்றார்கள். 3வது நாள் முடிவெடுக்கின்றார்கள், இது இறைவனுடைய ஆணையாகத்தான் இருக்கும் என்பதாக முடிவெடுத்து தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு போறாங்க. சொல்லப்படுகின்றது 4 வயசுன்னு சொல்லப்படுது வரலாறு, சில இடங்கள்ல 7 வயசுன்னு சொல்லப்படுது. தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு போறாங்க ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சின்ன பிள்ளையிடத்துல எப்படி சொல்றதுன்னு கூட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியல. இஸ்மாயில், என்னுடைய மகனாரே, உன்னை அறுத்து வெளியிடுவதற்காக வேண்டி இறைவனிடத்திலிருந்து எனக்கு ஆணை வந்திருக்கின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் பிதறாமல், சின்ன பாலகம் தான், தந்தையே இறைவனிடத்திலிருந்து வந்து விட்டதல்லவா ஆணை, இறைவனுடைய கட்டளை தானே, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல, அப்ப நீங்க என்ன அறுத்துருங்க. சின்ன பிள்ளை தந்தை இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை, அப்ப என்ன அறுத்துருங்க, நான் பொறுமையாளராக என்னை காண்பீர்கள், நீங்க என்ன அறுக்கும் பொழுது நான் எந்த விதமான புதற்ற மாட்டேன், நான் பொறுமையாக இருந்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க நிறைவேற்றுறீங்கல்ல, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவர்களாக நீங்க ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தந்தைக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மகனுடைய தியாகம், தந்தைக்கு ஆறுதல் சொல்ல மகனுடைய தியாகம். அழைத்துக் கொள்ள சென்றக்கூடிய நேரத்திலே தாயை விட்டு பிரித்து கூட்டு அழைத்து வருகின்றார்கள். ஷைத்தான் அங்கே நின்று ஹாஜரா அவர்களிடத்திலே சொல்லுகின்றான், பின்னே உன்னுடைய குழந்தையை அவர் கடைக்கு கூட்டு போகவில்லை, சந்தைக்கு கூட்டு போகவில்லை, அறுத்து வெளியிடுவதற்காக வேண்டி அழைத்து செல்கின்றார், அவரை தடுத்து நிறுத்து என்பதாக தாயிடத்திலே ஏவுகின்றான் ஷைத்தான். இரு தாய் கேட்கின்றார்கள், இது என்ன இறைவனுடைய கட்டளையா என்பதாக ஒரே வார்த்தை தான், இறைவனுடைய கட்டளையா, நாம் ஈன்றெடுத்த பிள்ளையை அறுத்து வெளியிடுவது இறைவனுடைய கட்டளையா என்றார்கள். ஆம் என்ற பதில் மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வருகின்றது. சரி செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. தாய் தன்னுடைய தாய் ஈன்றெடுத்த பிள்ளை 85 வயதிற்கு மேல காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளையை அறுத்து வெளியிடுவது இறைவனுடைய ஆணையா என்ற ஒரே கேள்விதான், ஆம் என்ற ஒரே பதில் தான். போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. தாயினுடைய தியாகம், இப்படியாக 3 பேருடைய தியாகம் அந்த இடத்துல அப்படியே நிற்கிது. போய் அறுத்து வெளியிடுவதற்காக வேண்டி நிற்கக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு வாட்டி அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜிப்ரீலே நீங்க போய் சொல்லுங்க இப்ராஹிம் கிட்ட, என்னுடைய நண்பர் கலீலுர் ரஹ்மான் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சொல்லுங்க, உங்களுடைய மகனை அறுத்து வெளியிடுங்கள் என்பதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு நேரத்திலும் இறைவனுடைய பேச்சை ஒரு நேரத்திலும் தட்டியது கிடையாது, ஒரு நேரத்துல கூட தட்டினது கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான் என்று சொன்னால் உடனே அதை செயல்படுத்துவதில் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்ராஹிம் இடத்துல போய் சொல்லுங்க, உங்களுடைய மகனை அறுத்து விடுங்கள் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், இறைவா ரப்பே, அந்த மனுஷன் எவ்வளவு பாடுபட்டு அந்த பிள்ளையை பெற்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதிலே அவர் அழுது துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்த்தோமே, எந்த அளவுக்கு அழுதார். தாரையாக தண்ணீர் ஊற்றியது அவருடைய கண்ணில் இருந்து, தண்ணீர் வற்றிய அளவிற்கு அவர் இடத்திலே அந்த பச்சளம் குழந்தையை கேட்டார், சந்ததியை கேட்டார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சந்ததியை கொடுத்து விட்டு இறைவா அதை அறுக்க சொல்லு, என்னை அனுப்புகின்றாயே, தயவு செய்து என்னால் முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க, முதல் தடவையாக மறுக்கின்றார்கள். பிரமாணங்கள் சொல்லுகின்றது, இறைவா என்னால முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய் உங்களுடைய மகனை அறுத்து விடுங்கள் என்பதாக என்னால சொல்ல முடியாது, அதற்கு எனக்கு இடத்துல சக்தி இல்லை, அதனால நீயே சொல்லிவிடுயா ரஹ்மானே என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா டைரக்டா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்தி எடுத்து கழுத்திலே வைக்கக்கூடிய நேரத்திலே வைத்து அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை, மீண்டும் அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உடனே சொல்றான், தியாகத்திற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய பரிசை ஒருவர் நினைத்து விட்டோம் என்று சொன்னார். ஒரு தியாகத்திற்கு பின்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தியாகம் பெரிய தியாகமாக இருக்காது. ஏனால் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தியாகம் நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் எல்லா நபிமார்களுக்குமே நுபுவத்தையும் பரிசாக கொடுத்தார். எல்லா நபிமார்களுக்குமே தன்னுடைய சந்ததியினர்களுக்கு, தன்னுடைய சமுதாயத்தினர்களுக்கு வெற்றியை பரிசாக கொடுத்தார்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தியாகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவையோ அதை விட அபரிதமான பரிசுகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருவார். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கத்தி அறுவடாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சுவனத்தில் இருந்து ஒரு ஆட்டை கொண்டு போய் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கொடுக்கடுமாறு சொல்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு வேகமாக வந்திருப்பார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கே தன்னுடைய மகனை அறுத்து வெளியிடுவதற்காக சொல்ல கட்டளையிட சொல்லும் பொழுது மறுத்தார்கள் அல்லவா, அதை மறுக்கவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை கொண்டு வந்து கொடுப்பதற்கும் எவ்வளவு வேகமாக இருந்திருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் அவர்கள் செய்த காரியங்களை மிகவும் வேகமாக செய்த காரியம் என்பதாக ஒரு நேரத்தில் சொல்லுவார்கள். வேகமா கொண்டு வருவாங்க, உடனே கொண்டு வருவார்கள். எங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழித்து விடுவார்களோ, அந்த கத்தி தன்னுடைய கழுத்தில் அறுபட்டு விடுமோ என்பதாக எண்ணி பயந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்டை கொண்டு வந்து வேகமாக கொண்டு வந்து இறக்கி, இப்ராஹிமே அதற்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கத்தியை தூக்கி, இந்த கத்தி அறுபட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பாறை மேல போடுவாங்க. பாறையின் மீது போடும் பொழுது அந்த கத்தியை பட்டு அந்த பாறை பிளந்து விடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டை கொடுத்துட்டு, அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பதற்காக வேண்டியே இவ்வாறு செய்தார், நீங்கள் சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள், இந்த இறைவனுடைய பரிசு என்பதாக அந்த ஆட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதிலாக இறை அறுக்க சொல்கின்றார். 25 வயதிற்கும் மேற்பட்டு காலகாலமாக காத்திருந்து பெற்றெடுத்த மகனை அறுத்து வெளியிடுவதற்கு பதிலாக ஒரு ஆட்டை வெளியிட்டார்களே, அந்த தியாகம் இருக்க வேண்டும் நம்முடைய குர்பானிகள். அந்த தியாகம் நம்முடைய குர்பானிகளிலே இருக்கின்றதா? எத்தனை பேருடைய குர்பானிகள் இன்னைக்கு, எத்தனை பேர்கள் நம்ம கூட்டு குர்பானியில சேர்ந்திருப்போம், எத்தனை பேர் ஆண்டுக்கு ஆர்டர் கொடுத்திருப்போம், எத்தனை பேரிடத்துல நம்ம இடத்துல எவ்வளவு தியாகம் என்பது இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு வருஷத்துல சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், இந்த வீடுகள்ல வந்து ஆடுகளை வாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு நடைமுறையே இல்லாம போயிடுச்சு, வழிமுறையே இல்லாம போயிடுச்சு. இந்த நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிட்டி சைட்ல தான் அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், எங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்றாங்க. தனி வீடு கட்டிட்டு வீட்டுல ஆடை இருக்க இடம் இல்லை, ஆடை வச்சிருக்க இடம் இல்லைன்னு சொல்றாங்க. சொல்லப்படுகின்றது, உங்கள் மஹல்லாவிலே, ஒவ்வொரு பள்ளியுடைய மஹல்லாவிலே நம்முடைய வீடுகளுக்கு ஆடருக்கு இடம் இல்லைன்னு சொன்னா அந்த மஹல்லாவில ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். மஹல்லா சார்பாக ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அந்த இடத்தை யார் யார் வீடுகள் எல்லாம் அறுக்க முடியல அவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு அறுக்கணும். இந்த அளவுக்கும் நம்மளுடைய சரியத்துல இடம் இருக்குது. குர்பானியை எப்படியாவது தியாக மனப்பான்மையோடு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம செய்யறோம், கூட்டு குர்பானி செய்யறோம், ஆடுகள் ஆர்டர் கொடுக்கின்றோம், போறோம், இடைய பார்க்கிறோம், நம்பர் போட்டு புக் பண்ணிட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு நம்மளுடைய வேலை. பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறது தான் நம்மளுடைய தியாகம். இதுவெல்லாம் தியாகம். பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு பிறநாள் அன்னைக்கு காலையில உட்கார்ந்து என்னுடைய கறி இன்னைக்கு வந்துடும், என்னுடைய ஆட்டினுடைய கறி இன்னைக்கு வந்துடும், என்னுடைய ஷேருடைய பங்கு இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நிச்சயமாக இதுவல்ல தியாகம், இதுவல்ல குர்பானி. குர்பானியில இது எந்த விதத்திலும் சாத்தியம் கிடையாது. நீங்க அந்த ஆட்டை பார்க்கல, நீங்க அந்த மாட்டை பார்க்கல, அந்த ஆடோ அந்த மாடோ உங்களை யாரையும் பார்க்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னஹு லயதி யௌமல் கியாமா, நிச்சயமாக அந்த ஆட்டு குர்பானி கொடுக்கப்பட்ட பிராணி கியாமத் நாளிலே கொண்டு வரப்படும். எப்படி கொண்டு வரப்படும்? எப்படி அறுக்கப்படுகின்றதோ அந்த ஆட்டினுடைய முடிகள் எல்லாம் அந்த ஆட்டுக்கு மறுபடியும் கொண்டு வரப்படும். அந்த ஆட்டினுடைய நகங்கள் எல்லாம் மறுபடியும் அந்த கொம்போடு கொண்டு வரப்படும். கொண்டு வந்து அந்த ஆடு வந்து அந்த ஆடு உடையவரிடத்துல வரும். எப்படி நம்ம இடத்துல வரும்? நாம தான் அந்த ஆடை சரியா பார்க்கலையே, அந்த ஆடுதான் நம்மளே பார்க்கலையே. நாளைக்கு மறுமையில எப்படி நம்மளை தேடி வரும்? இதோ என்னுடைய குர்பானி இங்கே நிற்கிறது என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? சும்மா கரியா வந்து நிக்காது. இன்னைக்கு நம்ம சமைக்கிற சமையல வெறும் கரியா மட்டும் வந்து நிக்காது. மாறாக நாம எந்த ஆடு கொடுக்கிறோமோ அந்த ஆடு வந்து நிற்கும். அந்த ஆடை கண்டுபிடிக்கணுமே, அந்த ஆடு நம்மளை கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்மளால? இங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றவன் குர்பானி தானே, கூட்டு குர்பானி யாராவது போடுவாங்க, பங்கு சேர்ந்துக்கலாம். குர்பானி தானே, ஆடை மொத்தமா வாங்கிக்கிட்டு யாராவது விற்பாங்க, போய் காசை கொடுத்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருவோம். இப்படியாக நம்மளுடைய தியாகமே இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த குர்பானிக்கு நம்ம இடத்துல இருந்து எந்த விதமான நன்மையும் அல்லாஹ் இடத்துல இருந்து எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வை பார்த்து ஏதோ வச்சுக்க போ, கொடுத்தல செஞ்சல அப்படின்னு கொடுத்தாதான் ஆச்சு. காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்திலே ஒரு பங்கு, ஒரு துளி பங்கு கூட நம்மளுடைய தியாகத்திலே கிடையாது. ஏதோ அதுலயும் அந்த 380, 340, 320 பார்த்து பார்த்து கொண்டு போய் கொடுக்கிறோம்.
2700, 2650 எங்கேயாவது போடுவாங்களா? 2600 எங்கேயாவது போடுவாங்களா? பிளாஸ்டிக் வாலி ஃப்ரீயா தருவாங்களா? எங்கேயாவது 5 கிலோ தருவாங்களா? 7 கிலோ தருவாங்களா? அப்படின்னு பார்த்து 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 கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம குர்பானிக்கு காசை கொடுத்துட்டு வீட்டில் உட்கார்ந்து. அதாக இதுவல்ல குர்பானி. நினைவில் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். குர்பானி என்று சொன்னால் தியாகம். நம்ம இடத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு தியாகம் அதிகமாகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த குர்பானியில் நமக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். பின்னால் நமக்கு உண்டான பரிசுகள் அபிவிருத்தியாக இருக்கும், பரக்கத்தான முறையிலே இருக்கும். இன்னைக்கு நம்ம இடத்துல குர்பானிக்கு அர்த்தமே இல்லாம நாம இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடைக்காது என்பதை நன்காக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ன ஸலாத்தி அல்லாஹ் தஆலா தனது திருமறையை சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி, யா அல்லாஹ் இப்படி சரணடையணும். யா அல்லாஹ் என்னுடைய தொழுகை, என்னுடைய உறக்கம், என்னுடைய விழிப்பு, என்னுடைய ஹயாத், என்னுடைய மௌத் என எல்லாமே உனக்காக வேண்டித்தான் இருக்கின்றது. இதுதான் நம்முடைய தியாகம், இதுதான் நம்முடைய தியாகம். அத்தஹியாத்துல உட்கார்ந்து நாம ஓதும் பொழுது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அப்படின்னு சொல்லி என்னை முழுமையா உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன், அர்ப்பணிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லவா? அந்த தியாகத்தை வெளிப்படுத்த வேண்டும், அந்த தியாகத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த தியாகம் இன்னைக்கு நம்ம இடத்துல எத்தனை பேர் இருக்கிறது? நீங்க எத்தனை பேர் கூட்டு குர்பானியில சேர்ந்திருப்போம்? நாம எந்த அளவுக்கு நம்முடைய மாடுகளை பராமரித்திருப்போம்? நாம எந்த அளவுக்கு நம்முடைய ஆடுகளை பார்த்திருப்போம்? இனி கொடுக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இனி கொடுக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குர்பானி கொடுப்பதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கூட்டு குர்பானை கொண்டு போய் கொடுத்துள்ளோம். கூட்டு குர்பானை கொண்டு போய் கொடுத்துள்ளோம். 7 பேர்களும் சேர்ந்திருக்க 7 பேர்களும் குர்பானியோட நியத்துல இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதுல யாராவது ஒருத்தர் வீட்டுல குர்பானி கொடுத்துட்டு, வீட்டுல ஆடு குர்பானி கொடுத்துட்டு நான் சும்மா கொண்டு போய் கொடுக்குறேன், எனக்கு மாட்டுக்கறி வேணும், எனக்கு மாட்டுக்கறி வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி சரி பங்கு சேர்ந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 7ல ஒரு பேரை சேர்த்துட்டாங்கன்னு நீங்க மிச்சம் 6 பேருக்கு கூட குர்பானி கூடாது. மிச்சம் 6 நபர்களுக்கும் குர்பானி கூடாது. கூட்டு குர்பானின்றது நம்ம ஏதோ நமக்கு வந்து வாழ்வு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம செய்யறோம். ஆனால் நமக்கு பின்னால் எவ்வளவு பாதிப்பு இருக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு நேரம் இருந்துச்சு கூட்டு குர்பானி வந்து நல்ல சமூக சேவையின் அடிப்படையில் செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு கூட்டு குர்பானின்றது பக்கா வியாபாரமாக மாறிவிட்டது. 100% கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வியாபாரமாக மாறிவிட்டது. வியாபாரத்தில் பொய் சொல்வது எல்லா வியாபாரிகளுக்குமே சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. இல்ல நாங்க உங்களுக்கு மாடை தனியா அறுத்து 7 பேருடைய மாடை தனியா அறுத்து தனியா கறி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. போய் உட்கார்ந்து பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. உங்களுடைய 7 பேருமே குர்பானி நாங்க குர்பானியோட நியத்தை தவிர்த்து யாருடைய பேரை நாங்க சேர்க்கறது இல்லைங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால இன்னைக்கு இதெல்லாம் விளம்பரப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. விளம்பரங்கள்ல இதெல்லாம் வருது. நம்மளும் கூட்டு குர்பானி செய்த இடங்கள்ல இருந்திருக்கிறோம். கூட்டு குர்பானியுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால தெளிவா சொல்றோம். அந்த இடத்துல நமக்காக வேண்டி இருக்கக்கூடிய 7 நபர்கள் ஒரு நபர் சாதாரண முறையில் சேர்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா மீதம் உண்டான 6 நபர்களுக்கு குர்பானி கூடாது. நம்ம என்னதான் செலவு செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். காப்பாற்ற வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, இதெல்லாம் தாண்டிதான் இந்த தியாகம் இருக்கணும். அந்த ஆடை வாங்கி வீட்டுல வச்சு அந்த 10 நாள் பராமரிச்சு அந்த 10வது நாள் அறுக்கும் பொழுதோ அந்த 10 நாள் பராமரித்தனுடைய தன் பிள்ளை போன்று பாதுகாத்த அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் வரும். 10 நாளா நான் சாப்பாடு போட்டு வளர்த்தனேன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல 10 நாள் வச்சுட்டு 10 நாள் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் அந்த ஆடை வளர்ப்பாங்க, உணவு போடுவாங்க, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு பாசமா இருக்கும். 10வது நாள் அறுக்கும் பொழுது சின்ன பிள்ளைங்க அதுக்கு முன்னாடி நிற்காது. வீட்டில் இருந்த பெண்மணிகள் அங்கே நிற்க மாட்டார்கள். காரணம், நான் வளர்த்த ஆடு அறுபடும் பொழுது என்னால் பார்க்க முடியாது என்று சொல்கின்ற மறைகின்றார்கள் அல்லவா? அந்த உள்ளத்திலே ஒரு கஷ்டத்தை கொண்டு வருகின்றார்கள் அல்லவா? அது தியாகம். அந்த தியாகம் கூட இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மள என்ன குர்பானி கொடுக்கிறோம்? நம்மள என்ன பெருநாள் கொண்டாடுறோம்? இந்த பெருநாள் கொண்டாடுறதே இதுதான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த யௌமன் நஹர் அறுக்கக்கூடிய அந்த நாளிலே ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய காரியத்திலே அஹப்பு இலல்லாஹி தஆலா அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமான ஒரு விஷயம், அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமான விஷயம் ரத்தத்தை ஓட்டுவதுதான். நம்முடைய கரங்களால் அறுக்கப்பட்டு அந்த நம்முடைய அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளுடைய கழுத்துகளிலிருந்து உடல்களிலிருந்து ரத்தங்கள் ஓட்டப்படுகின்றது அல்லவா?
இதுதான் அல்லாஹ்விடத்திலே அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய பெரிய விருப்பமான செயல், அதிக விருப்பமான செயல். நாம 2 ரக்காத் வந்து பெருநாள் தொழுதுட்டு ஜாமன் ஒரு ஜம்ஜாமன் ஒரு 2 ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு வந்து தொழுதுட்டு போற பாருங்க, இது கிடையாது. நாம கொண்டு போய் குர்பானி கையில ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றோம் அல்லவா, அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று, அது கிடையாது. இறைவனிடத்திலே ரத்தத்தை ஓட்டுவது, ரத்தத்தை ஓட்டணும், அதுதான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்தது. அஹப்பு இலல்லாஹி தஆலா, அதிக சிறந்தது என்பதாக, அதிக விருப்பம் உள்ளது என்பதாக சொல்கின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்னா இந்த குர்பானியுடைய விஷயத்துல எவ்வளவு தியாகத்தை நாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது இது போன்ற ஹதீஸ்களிலும் ஆயத்துகளிலும் வைத்து தெரிகின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா, நம்முடைய இறையச்சத்தை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அறுக்கக்கூடிய கரியையோ மாமிசமோ இரத்தமோ இறைவனுக்கு தேவை கிடையாது. நான் கடவுளுக்காக அறுக்கின்றேன், கடவுளுக்கு ரத்தத்தை ஓட்டுறேன், கடவுளுக்கு படைக்கிறேன், எந்த எண்ணமும் நம்மிடத்தில் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அந்த ரத்தமோ அந்த மாமிசமோ அந்த தோலை எதுவுமே அல்லாஹ்விடத்தில் தேவை கிடையாது. மாறாக அறுக்கக்கூடியவருடைய தக்வா அல்லாஹ்விடத்திலே சென்றடைகின்றது. அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். உன்னிடத்திலே என்ன தக்வா இருக்கின்றது, அதற்கு பரிகாரம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், அதற்கு பதில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், அதற்கு பரிசு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்முடைய தக்வா எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், நம்முடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய தக்வா இருக்கும். தியாகம் தான் இந்த குர்பான் என்பதை முழுமையாக நினைவில் வைத்து வரக்கூடிய இந்த திருநாளை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் ஒரு நாம் அனைவராலும் செய்யப்பட்ட பெரும் தியாக திருநாளாக அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் ஆக்கி வரக்கூடிய வேண்டும். இந்த தியாக திருநாளுடைய நம்முடைய தியாகத்தின் காரணமாக வரக்கூடிய அடுத்த உலகத்தினுடைய சீரழிவுகளுக்குண்டான இயற்கை அழிவுகளுக்குண்டான எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த தியாகத்தின் காரணமாக எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து இந்த உலக மக்கள் அனைவர்களையும் பாதுகாத்து வருவதாக வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.